பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இதை பாருங்க, இதெல்லாம் தோகை தெரியுதுங்களா? இது தோகை. இது வந்து அதோட வால் பகுதி, தோகை பகுதி தான் இது இருக்கு பாருங்க. இதை நரி பிடிச்சி சாப்பிட்ருக்கு. அது வந்து உயிருக்கு போராடும் போது 2 3 இடத்துல பறந்ததுனால மாறி 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 இருந்திருக்கு. வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து நம்ம வயலுக்கு வந்துக்கிறோம். வயலில் வந்துட்டு நான் ஆட்டுக்கு கொஞ்சம் பில்லை இருக்கலான்னு வந்தேன். ஒரு ஆட்டு பண்ணை ஒன்று புதுசாக போட்டிருக்கிறேன். அந்த ஆட்டு பண்ணையை நான் அப்புறமா காட்டுறேன். இப்போ வந்து பில்லை இருக்கலான்னு வந்தேன். இந்த பில்லை அறுத்து இருக்குது. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 25 வருடங்களுக்கு முன்னதாக நடந்த சம்பவம். இப்போது அது மேலே ஒரு இயற்கை மீது ஒரு ஆர்வம் கொண்டு அதை செய்யலான்னு கொஞ்சம் நாளாக செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட ஒரு விஷயம் காட்டுறதுக்காக தான் இதை பண்ணினேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை பாருங்க, இந்த இடத்துல நிறையா மயில் இருக்குது. அதில் இந்த இடத்துல ஒரு மயிலை ஏதோ ஒரு நரியோ ஏதோ ஒரு மிருகம் பிடிச்சி சாப்பிட்ருக்கு. ஆனால் இது ரொம்ப நாளாக ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மயிலோட இறகுகள்லாம் நிறைய கிடக்கு. அது வந்து ஆண் மயில். ஏன்னா இந்த கலர் இருந்ததுனாக்கா அது ஆண் மயிலோட இறகு தான். அது தெரியுங்களா? இது வந்து நரி தான், மோஸ்ட்லி நரி தான் சாப்பிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நிறையா இறகு கிடக்கு. அது கிடக்கு பாருங்க. இந்த இறகுலாம் நிறையா அது நரியோட இறகு தான். இது சரி, மயிலோட இறகு தான். நரி தான் பிடிச்சி சாப்பிட்ருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நிறைய மயில்கள் வந்து பெருகிட்டு, அது வந்து விவசாயத்துக்கு ஒரு பெரிய இடைஞ்சலாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல எலும்புலாம் கிடக்கு. அதோட எலும்பு தான், மயிலோட எலும்பு தான் இது. கால் எலும்பு, இந்த நீட்டு இருக்கு. அதோட பறக்கிற இறகு. இது வந்து பறக்கிற இறகு. இது வந்து பறக்க பயன்படுத்துறது. இந்த இறகு வந்து வால் பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கீழே இருக்கிறது, பக்கவாட்டில் இருக்கிறது. இது வந்து கழுத்துக்கிட்ட இருக்கிறது. இது வந்து கழுத்துக்கிட்ட அந்த பல மின்னும் பார்த்தீங்களா அது. ஸோ இந்த இடத்துல வந்து நரிகள் நிறையா இருக்குது. அது அங்கேயும் கொஞ்சம் இருக்குது. இதை பாருங்க, தோகையை பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இதை பாருங்க, இதெல்லாம் தோகை தெரியுதுங்களா? இது தோகை. இது வந்து அதோட வால் பகுதி, தோகை பகுதி தான். இது இருக்கு பாருங்க. இதை நரி பிடிச்சி சாப்பிட்ருக்கு. அது வந்து உயிருக்கு போராடும் போது 2 3 இடத்துல பறந்ததுனால மாறி 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 இருந்திருக்கு. ஸோ நரிகள் வந்து அதிகமான முறையில் வந்து மயிலோட முட்டைகளை வேட்டையாடி சாப்பிட்றதுனால மயிலோட உற்பத்தி வந்து கட்டுக்குள்ள இருந்துன்னு சொல்லுவாங்க. இது வந்து விவசாயத்தில் சொல்கிறதா, நான் புதுசாக சொல்லலை. மயில் வந்து அந்த நரிகள் வந்து அதிக அளவில் அழிக்கப்பட்டதுனால இப்போ நிறைய இடங்கள் விவசாய நிலங்கள்லாம் வந்து காடுகள் புதர்கள்லாம் அழிக்கப்பட்டு களைக்கொல்லி மாதிரியான விஷயங்களை பயன்படுத்துறதுனால, அதனால் இப்போ வந்து நரிகள் வந்து குறைஞ்சிருக்கிறதுனால மயிலோட உற்பத்தி அதிகமாகிட்டுங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனால் அதுதான் சொல்லப்படுது. ஆனால் மயில் உற்பத்தி அதிகமாக இருந்ததுனாக்கா பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய நிலங்களுக்கு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்குங்கிறது. ஏன்னா நெல்லை வந்து அப்படியே சல்லுன்னு உருவி எடுத்துரும். அதை காண்பதற்காக இந்த காணொலி. நன்றி, வணக்கம். பேஜை எப்பொழுதுமே தொடர்ந்து நம்மளுக்கு இந்த விவசாயம் சம்பந்தமான வீடியோக்கள் வரும். பார்த்துட்டு நமக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.